நம்ம மெட் பிளஸ் நீங்க வாங்கின அதே மருந்த அதே தரத்துல ஆனா பாதி விலையில. ஆமாங்க, 50 to 80% டிஸ்கவுண்ட் ஆன் மெட் பிளஸ் பிராண்ட்ஸ். நாடு முழுவதும் நாளை முதற்கட்டமாக பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளம் உள்ளிட்ட 21 மாநிலங்களுக்கு உட்பட்ட 102 தொகுதிகளில் நாளை தேர்தல் நடக்கிறது. தேர்தல் வாக்குப்பதிவு நாளை காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணிக்கு நிறைவு பெறுகிறது. மக்களவைத் தேர்தலையொட்டி போக்குவரத்து துறை சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளன. அதன்படி சென்னையிலிருந்து நேற்று 2899 பேருந்துகள் இயக்கப்பட்டன. நேற்று ஒரே நாளில் 1,48,800 பேர் சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்து உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய பாராளுமன்ற தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடக்கிறது. நாளை நடைபெறவுள்ள முதற்கட்ட தேர்தல் 8 மத்திய மந்திரிகள், 3 முன்னாள் முதல் மந்திரிகள், 1 முன்னாள் கவர்னரின் அரசியல் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் தேர்தலாக அமைந்துள்ளது. மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களுக்கு பிரதமர் மோடி கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் இது சாதாரண தேர்தல் அல்ல, மக்களின் ஆசீர்வாதத்துடன் பாரதிய ஜனதா மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் ஒவ்வொருவரும் வெற்றி பெற்று பாராளுமன்றத்தில் அடியெடுத்து வைப்பார்கள் என்ற நம்பிக்கை தனக்கு உள்ளது என்றார். ஜப்பானின் தென்மேற்கு பகுதியில் நேற்று இரவு 6.3 ரிக்டர் அளவில் கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் 8 பேர் காயமடைந்து உள்ளதாகவும் இதுவரை சுனாமி எச்சரிக்கையோ பொருட்சேதம் குறித்த தகவல் வெளியாகவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து விளையாட்டின் 2வது காலிறுதி சுற்று பார்சிலோனா நகரில் நடந்தது. விறுவிறுப்பான இந்த ஆட்டத்தில் 29வது நிமிடத்தில் பார்சிலோனா வீரர் ரொனால்டு அராவ்ஜோ சிவப்பு அட்டை எச்சரிக்கைக்குள்ளாகி வெளியேற்றப்பட்டார். இதனால் எஞ்சிய நேரத்தில் அந்த அணி 10 வீரர்களுடன் விளையாடும் நிலைமைக்கு தள்ளப்பட்டது. இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட PSG அணி அடுத்தடுத்த கோல்களை போட்டு 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது.